ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜோன். எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஓகே, ஐ எம் பேக். ஸோ தினமும் உங்களுக்கு வீடியோ வரும்னு இப்பயும் வாக்குறுதி கொடுக்குறேன். அது எவ்வளோ நான் காப்பாற்றுன்னு தெரில, அது வேறு விஷயம். பட் மே மந்த் எண்டு வரைக்கும் கன்ஃபார்ம் வீடியோஸ் வரும். ஜூன் அதுக்கப்புறம் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, நேற்று மேட்ச்சு பயங்கரமான மேட்ச்சு கைஸ். நான் கூட ஆர்சிபி அவங்களோட ரெக்கார்டை பீட் பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன். பட் ஜோக்ஸ் அப்பார்ட், சிறப்பான பவுலிங் புவனேஸ்வர் குமார் மற்றும் ஜாஸ் ஹேசல்வுட். நேற்று புவனேஸ்வர் காம்போ பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. டிசியை வெறும் 75 ரன்னுக்கே சுருட்டி போட்டு சரி ஒரு 10 ஓவரில் முடிப்பாங்கன்னு பார்த்தா நாங்கள் என்ன 10 ஓவரில் முடியும், 6 ஓவரில் முடிக்கிறோம் அப்படின்னு முடிச்சு நேற்று பயங்கரமான சம்பவம் பண்ணிட்டாங்க கைஸ். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான அடி தான் சொல்லணும் இது டிசிக்கு. அவங்களோட ரன் ரேட் பயங்கரமாக பாதிச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அஸ் அ சிஎஸ்கே ஃபேன் அப்படின்னு பார்த்தம்போது கொஞ்சம் இங்கேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் சிரமம் தான் கைஸ். சிஎஸ்கே இந்த ஒரு நிலமையில் அவங்க பிளே ஆஃப்ஸ் போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் சிஎஸ்கேக்கு இந்த வருஷம் என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டம்தான் கைஸ். பட் ஆனால் நம்ம போடலாம், ஒரு குறிப்பிட்ட நாள் எடுத்து பிளே ஆஃப்ஸ் எந்தெந்த டீமுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நேற்று விராட் கோலி பயங்கரமான ஒரு பயங்கரமாக ஆடினார். ஸோ அவர் இந்த வருஷம் ஆரஞ்சு கேம்ப் அடிக்க ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கான மேட்ச் இன்றைக்கி கொஞ்சம் ஒரு பிக் மேட்ச் தான் கைஸ். ஏன்னா அன்ஸ்டாப்பபிள் பஞ்சாப் கிங்ஸ் அவங்களுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ், அதாவது எனக்கு பஞ்சாப் கிங்ஸ் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பட் ரியான் பராக் இந்த வருஷம் ஒரு நல்ல கேப்டன்சி பண்ணியிருக்காரு. ஒரு அப்கமிங் கேப்டன்னு உறுதி பண்ணியிருக்காரு. நான் கேப்டன்சி மெட்டீரியல் அப்படின்னு அவர் நிரூபிச்சிருக்காரு. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபைட்டாகவே இன்றைக்கி இருக்கும். 2 ஆடுகளும் மோத போகுது. எப்படி எந்த ஆடு ஜெயிக்கும்னு உங்களுக்கே தெரியும். பட் பார்ப்போம், ஒரு க்ளோஸ் மேட்சாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு மேட்ச்சு. ஸோ இன்றைக்கி மேட்ச்சு என்னை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் கிங்ஸ் தான் கைஸ் ஃபேவரட், உங்களுக்கே தெரியும். ஸோ நல்ல ஃபார்மில் இருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சி பயங்கரமாக இருக்குது. போன மேட்ச் வேறு 265 சேஸ் பண்ணி அதெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க. ஸோ பாயிண்ட்ஸ் டேபிளில் கொஞ்சம் பார்த்தோம்னா கொஞ்சம் இடக்கு முடக்காதான் கைஸ் இருக்குது. எல்எஸ்ஜி, எம்ஐ, கேகேஆர்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். டிசி அவங்க நெட் ரன் ரேட்டு பயங்கர சொதப்பலாயிடுச்சு ஆர்சிபி கூட. ஸோ அது மீண்டு வரணும். எல்எஸ்ஜியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு டீம் காம்பினேஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் மெகா ஆக்ஷனுக்கு வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவங்க இது பண்ணணும். ஏன்னா இப்போ வாய்ப்பு கிடையாது கொஞ்சம் அவங்களுக்கு. அடுத்த வருஷமும் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் தான். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு கேகேஆர் பார்த்தோன்னா கொஞ்சம் கம்பேக்கு நேற்று மேட்செலாம் பயங்கரமாக சூப்பர் ஓவர்லாம் போய் ஆஹா அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா கொஞ்சம் அவங்களுக்கும் அதே நார்மல் தான். காம்பினேஷன்ஸ் கரெக்டாக இல்லை. அவங்களும் என்னை பொறுத்த வரைக்கும் எலிமினேட்டட் தான். டிசி பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பேக் கொடுக்கலாம், ஒரு நல்ல ஒரு இதில் இருக்காங்க. பட் அவங்க நெட் ரன் ரேட்டு பயங்கர அடி வாங்கிருச்சு. கேகேஆர், டிசி, எம்ஐ 3 பேர்த்துக்குமே ரன் ரேட்டு கொஞ்சம் மட்டமாக தான் இருக்குது. ஸோ அவங்க அதை மீண்டு வரணும். எம்ஐ ஒரு நல்ல காம்பினேஷன்ஸ் வைக்கலாம். என்ன இதுன்னு தெரியல. இப்போ மிச்சல் சாட்னருக்கு இன்ஜுரி, கேஷவ் மகாராஜை கொண்டு வந்திருக்காங்க உள்ளே. ஸோ ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் என்ன ஆகும் அப்படிங்கிறது. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் நல்ல உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க ஒரு நல்ல காம்பினேஷன் கொண்டு உர்வில் பட்டேலை ஆட வச்சு, சர்ஃபாஸ் கானியும் ஆட வச்சு, கார்த்திக் சர்மா பெஞ்ச் அப்படி பண்ணாங்கன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் அவங்களுக்கு ஒரு பிக் அமௌண்ட் போட்டிருக்கேன், நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு போனாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ ஜிடிக்கும் சான்சஸ் இருக்குது. ஆர்ஆர் எனக்கு தெரிஞ்சு போயிடும்னு நினைக்கிறேன் கைஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி, பிபிகேஎஸ், ஆர்ஆர் போயிடும். அந்த 4வது ஸ்பாட் எஸ்ஆர்ஹெச், டிசி, ஜிடி, சிஎஸ்கே இந்த 4 டீமுக்கு போட்டி. மும்பை கம்பேக் கொடுக்கலாம். இன்னும் அவங்களுக்கு ஒரு மேட்ச் தோத்தாலே அவங்க ஒரு எலிமினேட் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் தான். ஐ திங்க் சிஎஸ்கே வில் கிவ் கம்பேக் இன் நெக்ஸ்ட் மேட்ச். ஐ திங்க் ஸோ எம்ஐ கூட ஒரு கம்பேக் கொடுக்கலாம். ஓகே கைஸ், நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய். இன்றைக்கி மேட்ச்சில் யார் ஜெயிப்பாங்கன்னு கீழே கமெண்ட் போடுங்க. பாய்.